அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. ஆ ஆ எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணன். அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்துல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனத நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல் அண்ணன். அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம்.
அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளு வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு அப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. அப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு.
அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்பல. அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவாதான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரை ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சான். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு.
மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சு. ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சான். அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான். சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தான். ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும். ஒரு ஏழை விவசாயி கிஷோர் கேசவ் அப்புறம் அவருடைய மனைவி மதுமதியோட கதை இது. கேசவுக்கு மாமரம், எலுமிச்சை மரம், அப்புறம் புளிய மரம் இருந்துச்சு.
அவர் நிலத்துக்கு அடியில ஒரு சின்ன கடை வச்சு இது எல்லாத்தையுமே விக்கிறது அவருடைய வழக்கமா இருந்தது. அவருடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க கிராமத்துல கவர்மெண்ட் ஒரு தண்டோரா போட்டாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சர்க்கார் தரப்புல நாளையிலிருந்து 15 நாள் வரைக்கும் சுய தொழில் கத்து கொடுக்க போறாங்க. அங்க ஊறுகாய் போடுறது எப்படின்னும், ஜாம் வைக்கிறது எப்படின்னும், வீட்டுல செய்யறதெல்லாம் அங்க கத்து கொடுப்பாங்க. நாட்டாம ஐயா கிட்ட போய் இன்னைக்கே உங்க பேரெல்லாம் அங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் மதுமதி கேஷவ் கிட்ட சொன்னா, நானும் அந்த இடத்துக்கு போய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறேனே. நீ ஊறுகாய் போட்டு என்ன பண்ண போற? நாம வச்சிருக்கிற மாமரம், புளியமரம், எலுமிச்சை மரம் இது மூலமா ஊறுகாய் செஞ்சு எல்லா இடத்துலயும் விக்கலாம் இல்லையா? நம்மளுடைய வருமானமும் அதிகமாகும்ல. சரி, இத கூட நம்ம ட்ரை பண்ணி பாப்போமே. மறுநாள்ல இருந்து மதுமதி அந்த இடத்துக்கு போனா. அந்த இடத்துல அவளுக்கு மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எல்லாமே கத்து கொடுத்தாங்க. அவ தினமும் அங்க போவா. விதவிதமா எப்படி செய்யறதுன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மாங்காய் அப்புறம் எலுமிச்சை ஊறுகாய் செஞ்சா. இந்தாங்க, இத சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. கேஷவ் அது எல்லாத்தையுமே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்த மதுமதி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கோங்க, நாளையில இருந்து இது எல்லாத்தையும் விக்கணும். கேஷவ் அவளை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள்ல இருந்து கேஷவ் தன்னோட கடையில ஊறுகாவையும் விற்க ஆரம்பிச்சாரு. கேஷவோட அந்த கடை கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அதனால அங்க யாரும் வரமாட்டாங்க. அதனால வியாபாரமும் அங்க நடக்கிறது இல்ல. இதெல்லாம் இங்க விக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ வெயில்ல இவ்ளோ தூரம் வந்து யார் வாங்கிக்குவாங்க? அது எப்படி விக்காம போகும்? மறுநாள்ல இருந்து அந்த கடைக்கு வெளியில மதுமதி ஒரு பானையில தண்ணி வச்சா. இப்ப ஜனங்க இந்த தண்ணிய குடிக்கிறதுக்காக இங்க வருவாங்க. அப்போ இதெல்லாம் கூட வாங்குவாங்க. மதுமதியோட இந்த யோசனை வேலைக்கு ஆச்சு. அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க வரவங்க எல்லாரும் ஊறுகாய், ஜாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால தினமும் மதுமதி நிறைய ஊறுகாவும் ஜாமும் பண்ணுவா. இப்போ விவசாயம் கூட நல்லா தான் நடக்குது. எனக்கு இப்போ உதவிக்கு ஆள் தேவை. நான் என்ன நினைக்கிறேன்னா, உதவிக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும் இல்லையா? நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய். மதுமதியும் அவளோட தங்கச்சியும் சேர்ந்து ஊறுகாய், ஜாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வியாபாரமும் அதிகமாச்சு. இப்போ கடையில அதிகமான கூட்டங்களும் வர ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சின்ன கடை பெரிய கடையா மாறுச்சு. அப்புறம் மதுமதி தன்னோட வேலைக்காக இன்னும் 4-5 பெண்களை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டா. மதுமதியும் கேஷவும் கடினமா உழைச்சதுனால அவங்க ஒரே வருஷத்துல குடவுனும் வாங்கினாங்க. அந்த குடவுனை ஒரு ஊறுகாய் ஃபேக்டரியா மாத்தினாங்க. இப்ப மதுமதி எல்லா பெண்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்தா. இப்போ மதுமதி அப்பளமும் போட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவங்க ஊறுகாய் குடவுன்ல இருந்து வெளியில இருக்கிற கடைகளுக்கெல்லாம் ஊறுகாய், அப்பளம் இது எல்லாமே விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வியாபாரம் அதிகமானதுனால கேஷவும் மதுமதியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியோட ஆபீசர் அவங்க குடவுனுக்கு வந்தாரு. உங்க ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றி. நாங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு ஊறுகாய், ஸ்வீட்ஸ், அப்பளம் இதெல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அங்க ரொம்ப டிமாண்ட் இருக்கு. வெளிநாட்டுலயா? ஆமா, அதுக்காக தான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் வச்சுக்கலான்ட்டு வந்தோம். மதுமதிக்கும் கேஷவுக்கும் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதனால அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆரம்பத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி தான் இருந்துச்சு. இப்ப எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு ஃபேக்டரி வந்துடுச்சு. ஒவ்வொரு பெரிய கடைகள்லயும் அவங்களுக்கு வியாபாரம் நடந்துச்சு. இப்ப கேஷவுக்கும் மதுமதிக்கும் ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சு, ஸ்ரீ கிருஷ்ணா ஃபுட்ஸ். இந்தியால மட்டும் அவங்க கம்பெனி பிரபலம் கிடையாது, வெளிநாட்டுலயும் அவங்க கம்பெனி பிரபலமா இருந்தது. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா?
ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரை ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சான். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சான். ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சான். அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தா. சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க.
இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்.